வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்டா மர்த்தாலா ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேஷ்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா காம்டி அருணாச்சல் பிரதேஷ்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் அசாம்? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடா, மராட்டி, கோலிதோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவமாதான் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவர் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மன்சூன் மேஜிக், நரியல பூர்ணிமா. மதன் மோகன் மாலவியா அபுதாயே ஹிந்துஸ்தான் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷான் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் 2023. இந்திய ஜனாதிபதியின் முதல் பெண் உதவியாளர் யார்? யசஸ்வி சோலங்கி. 2025 போர்ச்சுகலின் குயிமரைஸில் நடந்த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் பெண்கள் போட்டியில் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? அங்கிதா ரெய்னா, ஆலிஸ் ராப். K6 ஹைப்பர்சோனிக் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பல்லஸ்டிக் ஏவுகணை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? DRDO அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மேம்பட்ட கடற்படை அமைப்பு ஆய்வகம், ஹைதராபாத். 2025ஆம் ஆண்டுக்கான நிதி நிலைத்தன்மை அறிக்கை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கை. 2025ஆம் ஆண்டு மகளிர் ஹாக்கி இந்திய மாஸ்டர்ஸ் கோப்பை வென்ற மாநிலம் எது? ஒடிசா. ஒடிசா மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தை தோற்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இதுவே ஆண்கள் பிரிவுல தமிழ்நாடு மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி 5வது பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா வாரியர்ஸ் முதல் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஹாக்கி ஜார்க்கண்ட் 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் 2025ல வின் பண்ணிருக்காங்க. அரசு மின் சந்தை மூலம் டிஜிட்டல் கொள்முதலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. கேரளா 2024ஆம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டுல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நகர்ப்புற நிர்வாக குறியீட்டுல கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் இந்திய நிதி அறிக்கையில கர்நாடகா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்ல பிரதம மந்திரி முறைப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதில் பீகார் மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2016 இருந்து 2021 வரைக்கும் பிறப்பு விகிதம் மிக குறைவான இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமா இருக்கக்கூடியது பீகார். ஒருதலை பட்ச வற்புறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிரான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 4. ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவாலய தினம். ஜூன் 17 பாலைவன மக்களை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். எந்த நிறுவனம் GOI-STATS மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது? DRDO சொல்லக்கூடிய NSSO, அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ். எந்த அமைச்சகம் பிரதம மந்திரி உச்சத்தர் சிக்ஷா பிரத்சகான் 2025 அறிமுகப்படுத்தி உள்ளது? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி அமைச்சகம். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு திட்டத்துடைய ஆங்கில பெயர்.
கல்வி அமைச்சகம் பால் பல்கி கவிதா முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஏஐ கோஷத்தளம் கம்ப்யூட் போர்ட்டல் அண்ட் ஏஐ கோஷத்தளம். ஆயுஷ் அமைச்சகம் ராஷ்டிரிய கர்மயோக ஜனசேவா திட்டம். வணிக அமைச்சகம் ஸ்பைஸ் திட்டம். ஜலசக்தி அமைச்சகம் ஸ்வச் சரக்ஷன் கிராமீன் திட்டம்.